Hello Tamil viewers. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா thermodynamics problems part 2. So part 2 வந்து problems வந்து பாத்தீங்கன்னா thermodynamicsல இருக்கிற டாபிக்ஸ் second law of thermodynamics, heat engine, refrigerator, entropy. So இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் வந்து அதுல இருக்க டாபிக்ஸ் ரிலேட்டடா உள்ள ப்ராப்ளம்ஸ் அதாவது நீட் எக்ஸாமுக்கு ரிலேட்டடா ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸா எப்படி நீட்ல அது கேட்டிருக்காங்க அதே மாதிரி அது ரிலேட்டடா உள்ள சில மாடல்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி நம்ம முன்னாடி பார்ட் 1ல சொன்ன மாதிரி ஒரு கூகுள் ஃபார்ம் 15 கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணி இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து உங்களுக்கு நாங்கள் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து உங்களோட ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ப்ராப்ளம்ஸ்குள்ளே போவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. The coefficient of performance of a refrigerator is 5. ஸோ ரெஃப்ரிஜரேட்டர் பொறுத்த வரைக்கும் நான் வந்து COP வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க is 5. ஓகே, ஸோ COP இதோட வேல்யூ வந்து எனக்கு 5 கொடுத்துருக்காங்க. இந்த டெம்பரேச்சர் இன்சைட் த ஃப்ரீசர் இஸ், ஏன்னா நம்மளுக்கு வந்து ரெஃப்ரிஜரேட்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி சொல்லணும்னா வந்து ஸோ இது வந்து கோல்ட் ரிசர்வாயர், அதே மாதிரி இங்கே ஒர்க் இன்புட் வரும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாட் ரிசர்வாயர் இதான் நம்மளுக்கு இருக்கும். ஹாட் ரிசர்வாயர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த T2ஆகவும் இந்த T1ஆகவும் வச்சுருப்போம். ஸோ அந்த கோல்ட் ரிசர்வாயர் டெம்பரேச்சர் தான் நமக்கு என்னது, ஏன்னா இன்சைடு ஃப்ரீசர் பொறுத்தவரைக்கும் அதான் கோல்ட் ரிசர்வாயர். ஸோ அதோட டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா T2 இஸ் ஈக்குவல் டு -20 டிகிரி செல்சியஸ். ஓகேவா. அதே மாதிரி டெம்பரேச்சர் ஆஃப் சரௌண்டிங்ஸ் டு விச் ரிஜெக்ட்ஸ் ஹீட். அப்போ என்னன்னா ஹாட் ரிசர்வாயரில் எவ்வளோ டெம்பரேச்சரில் ஹீட் ரிஜெக்ட் பண்ணுது இந்த ரெஃப்ரிஜரேட்டர் அப்படிங்கிறத நம்ம கேட்குறாங்க. ஓகே, ஸோ COP கொடுத்துட்டாங்க. இப்போ COP இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா T2 டிவைட் பை T1 minus T2. ஓகே, இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சரில் போட்டிருக்கேன் நான். ஓகேவா. ஸோ ஜென்ரலாக என்ன சொல்லணும் வந்து ஹீட் அப்சர்வ் ஒர்க் டன், அதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சரில் மாற்றி எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த நம்மளுக்கு இருக்கிற ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு T2 வந்து என்னன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிகிரி செல்சியஸில் கொடுத்துருக்கோம், நம்ம அதை கெல்வினில் மாற்றணும். ஸோ கெல்வினில் மாற்றினா -20 + 273 என்ன வேல்யூ வருது, 253 கெல்வின் வந்திருக்கு. ஓகே, ஸோ சப்ஸ்டிட் பண்ணுவாங்க. ஸோ COP வேல்யூ எனக்கு 5 தெரியும். ஸோ இது வந்து 273 டிவைட் பை T1 minus 253. ஸோ அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா எனக்கு 253. ஓகே, ஸோ நம்ம இந்த கேல்குலேஷன் போட்டோம்னா ஸோ இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணிக்கும். ஸோ 5 T1 minus ஸோ 253 into 5 அப்படின்னா ஓகே 6. ஸோ இட் இஸ் 1265. ஓகே, இட் இஸ் ஈக்குவல் டு 253. ஓகே, ஸோ 5 T1 இஸ் ஈக்குவல் டு இதை அங்கே கொண்டு போனால் ஆட் பண்ணுவோமா. ஸோ இதோட வந்து நம்ம 253 ஆட் பண்ணோம்னா 8. ஸோ 1518. ஸோ T1 என்ன வரும் 1518/5. ஓகே, ஸோ இந்த கேல்குலேஷன் நீங்கள் போட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு 303.6ன்னு வரும். ரவுண்ட் ஆஃப் பண்ணனா 304 கெல்வின். ஸோ 304 கெல்வின் வருது. ஆனால் அங்கே ஆன்சரில் பாருங்கள் எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிகிரி செல்சியஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், வந்திருக்க ஆன்சரை 273ஆல் நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ 304 - 273 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 31 டிகிரி செல்சியஸ். ஸோ 31 டிகிரி செல்சியஸ் இதான் வந்து இதுக்கான ஆன்சர். அப்படி பார்க்குறப்ப ஆப்ஷனில் பாருங்க, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே ஓகே, the second problem. The second problem பார்த்தீங்கன்னா வந்து ரெஃப்ரிஜரேட்டர். ரெஃப்ரிஜரேட்டர் ஒர்க்ஸ் பிட்வீன் லோ டெம்பரேச்சர் 4 டிகிரி செல்சியஸ், அதே மாதிரி ஹை டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸ். ஓகேவா. ஸோ இந்த டெம்பரேச்சர் ஹீட் அப்சர்வ் பண்ணோம், இந்த டெம்பரேச்சர் ஹீட் ரிலீஸ் பண்ணும். அதான் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் ரெக்வயர்ட் டு ரிமூவ். ஸோ பாருங்க எவ்வளோ, ஏன்னா ரெஃப்ரிஜரேட்டர் பர்பஸ் என்ன வந்து ஒரு ஹீட்டை அப்சர்வ் பண்ணும், அந்த அப்சர்வ் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேலை செய்யுது அதான் நம்ம வந்து COP அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ இங்கே எவ்வளோ ஹீட் அப்சர்வ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 600 calories ஆஃப் ஹீட் எவ்ரி செகண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை அப்சர்வ் பண்ணணும்னா எனக்கு வந்து ரெஃப்ரிஜரேட்டர் எவ்வளோ பவர் தேவை அப்படிங்கிறதான் கொஸ்டின். கீப் த ரெஃப்ரிஜரேட்டர் டெம்பரேச்சர் ஆஃப் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அதான் கேட்குறாங்க பாருங்க, அந்த ரெஃப்ரிஜரேட்டரோட டெம்பரேச்சர் அதே கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன கேட்குறாங்க, த பவர் ரெக்வயர்ட் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஓகேவா. ஏன்னா இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட்டாக அப்சர்வ் பண்ணணும், அதே மாதிரி அந்த டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டாக ரெஃப்ரிஜரேட்டர் உள்ள டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ பவர் ரெக்வயர்ட் அப்படிங்கிறத நமக்கு கொஸ்டின். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து COP நம்ம ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ COP இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேட்டரில் ஸோ T2 by T1 minus T2 இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், COPயோட வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ T2 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 4 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை கெல்வினில் கன்வெர்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. ஸோ 4 டிகிரி செல்சியஸ்னால் என்ன வரும், ஸோ 4 + 273 அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா 277 கெல்வின். அதே மாதிரி இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு 30 + 273 ஸோ 303 கெல்வின். ஸோ 303 கெல்வின் 277 கெல்வின். ஸோ இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா
ஸோ 277 டிவைட் பை, ஸோ இங்கே பாருங்க, ஸோ 303 minus 277. ஸோ 277 டிவைட் பை இந்த வேல்யூ மைனஸ் பண்ணிங்கன்னா அப்படி getting 26. ஓகே, ஸோ 26ன்னு வரும் நம்மளுக்கு. இந்த இது டிவைட் பண்ணோம்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10.65. ஸோ சிஓபி வேல்யூ 10.65 கிடச்சிருச்சு. இப்போ சிஓக்கு அடுத்து என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, சிஓபியை பொறுத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீட் அப்சர்வ்டு பை ஒர்க் டன். ஹீட் அப்சர்வ்டு பை ஒர்க் டன் அதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு எவனே கொஸ்டினில் கொடுத்துட்டான் 600 calories ஆஃப் ஹீட் எவ்ரி செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 600 இது பாருங்க 600 எனக்கு என்னது கேலரிஸ் பர் செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறப்ப என்னன்னா ஜூல்ஸில் மாற்றணும். ஓகேவா, அவனே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பாருங்க 1 calorie is equal to 4.2 joules அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் 600 into 4.2 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னது ஜூல்ஸ் பர் செகண்டில் மாறிடும். ஓகே, ஸோ 600 into 4.2 divide by work done. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்னது ஒர்க் டன் தான் நமக்கு தேவை இன் டர்ம்ஸ் ஆஃப் பவரில். ஸோ ஒர்க் டன் பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து W is equal to 600 into 4.2 நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். 600 into 4.2 divide by COP என்னது 10.65. ஓகே, ஸோ இந்த கேல்குலேஷன் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 236.5 ஜூல்ஸ் பர் செகண்ட்னு வரும். ஜூல்ஸ் பர் செகண்ட் என்னது அதான் வாட். ஓகே, ஸோ இங்கே நமக்கு என்னது ஒர்க் டன், அதான் என்ன மீனிங்னா அந்த வேலை செய்யறதுக்கு எவ்வளோ பவர் தேவை, ரெண்டுமே ஈக்குவல் தானே. ஒரு வேலை செய்கிறோம் அது ஜூல்ஸில் சொல்லுவோம், அதுக்கு தேவையான பவர் வந்து வாட்டில் சொல்லுவோம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஜூல்ஸ் பர் செகண்ட் என்ன எழுதலாம் 236.5 வாட்ஸ். இவ்வளோ பவர் வந்து எனக்கு தேவை. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே ஓகே த தேர்ட் ப்ராப்ளம். ஸோ இந்த தேர்ட் ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க பாருங்க, a gas is compressed. ஸோ ஒரு கேஸ் வந்து கம்ப்ரஸ் பண்ணுறோம் நம்ம எப்படி ஐசோதெர்மலி டு half its initial volume. இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஹாஃபுக்கு என்னது ஐசோதெர்மலாக கம்ப்ரஸ் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து the same gas is compressed separately through an adiabatic process. அதே கேஸை தான் வந்து என்ன பண்ணுறோம்னா அடியபேட்டிக் ப்ராசஸில் அதே ஹாஃப் வால்யூமுக்கு நம்ம கம்ப்ரஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஐசோதெர்மலாக கம்ப்ரஸ் பண்ணோம் அதே கேஸை, திரும்பியும் அதே கேஸை என்ன பண்ணுறோம் அடியபேட்டிக்கை கம்ப்ரஸ் பண்ணுறோம் டு half its volume. ஓகே, அதான் நமக்கு மென்ஷன் பண்ணுங்க. அப்போ தென் ஸோ கம்ப்ரஸிங் த கேஸ் ஐசோதெர்மலி வில் ரெக்வயர் மோர் ஒர்க் டு பி டன். இந்த கம்ப்ரஸ் ப்ராசஸ் பண்ணோம்ல அதில் எந்த ப்ராசஸ்க்கு ஐசோதெர்மலுக்கா இல்லை அடியபேட்டிக்கா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எதுக்கு அதிகமாக நீங்கள் ஒர்க் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ கம்ப்ரஸிங் த கேஸ் ஐசோதெர்மலி வில் ரெக்வயர் மோர் ஒர்க் டு பி டன் or compressing the gas adiabatically will require more work to be done. இல்லை compressing the gas isothermally or adiabatically will require same amount of work அப்படிங்கிறத ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதுவும் கிடையாது. which of the case requires more work will depend upon the atomicity of the gas. இதெல்லாம் எதுவும் கிடையாது, கேஸோட அட்டாமிசிட்டியை பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா, ஸோ அதுக்கு என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு பிவி டயக்ராம் பாருங்கள். ஸோ பிவி டயக்ராம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வால்யூம் டயக்ராமில் ஸோ இங்கே கேஸை நம்ம கம்ப்ரஸ் பண்ணுறோம். அப்போ ஒரு இதான் வந்து இது V1 இது V2. ஸோ இந்த V2ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வால்யூம் வந்து half ஆகும். ஓகே, இப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பிவி டயக்ராமில் ஐசோதெர்மல் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படின்னா வந்து அந்த கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டீப்பாக போகும். ஸோ இந்த மாதிரி கேஸ் கம்ப்ரஸ் ஆகிறனால இந்த மாதிரி ஸ்டீப்பாக போகும். ஓகே, ஸோ வால்யூம் V1 to it goes to V2. ஓகே, ஏன்னா ப்ரெஷர் அதிகமாகுது. ரைட், ஓகேவா, ஸோ ஸ்டீப் ஆகுதா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இது வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸோட கர்வ் இது. ஸோ திஸ் இஸ் ஐசோதெர்மல். அடுத்து பாருங்கள் அடியபேட்டிக் ப்ராசஸ். இப்போ அது சொல்கிறதுக்கு முன்னாடி ஐசோதெர்மல் ப்ராசஸோட ஸ்லோப்பு பாருங்கள். ஸோ ஸ்லோப் ஆஃப் ஐசோதெர்மல் ப்ராசஸ் தட் இஸ் ஸ்லோப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னன்னா வந்து உங்களுக்கு -P/Vன்னு வரும் இதில் ஐசோதெர்மல் ப்ராசஸில். ஓகேவா, இப்போ அடியபேட்டிக் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து இந்த ஐசோதெர்மல் ப்ராசஸோட எனக்கு கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டீப்பாக வரும். ஓகே, இன்னும் கொஞ்சம் ஸ்டீப்பாக வரும். ஓகே, ஏன்னா ஸ்லோப்பு பாருங்கள். ஸோ இன் கேஸ் ஆஃப் அடியபேட்டிக் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஸ்லோப் வந்து எனக்கு -P/V. ஸோ ஐசோதெர்மல் ப்ராசஸை கம்பேர் பண்ணுறதோட வந்து எனக்கு ஸ்லோப் வந்து பார்த்தீங்கன்னா அடியபேட்டிக் ப்ராசஸ்க்கு காமா டைம்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா, அப்போ அந்த கர்வ் வந்து இன்னும் எனக்கு ஸ்டீப்பாக தான் வரும். ஓகேவா, அதான் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இந்த இப்படி ஐசோதெர்மல் போட்டிருக்கேன், அடியபேட்டிக் இந்த மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன் அடியபேட்டிக். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒர்க் டன்ங்கிறது எப்படி சொல்லுவோம் பிவி டயக்ராமில் ஏரியா எக்ஸ்போஸ்டு பை த கர்வ். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள் ஐசோதெர்மல் ப்ராசஸ் எக்ஸ்போஸ் பண்ண கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ் எக்ஸ்போஸ் பண்ண கர்வ்.
ஓகேவா? ஸோ கொஞ்சம் சின்னதாக வரும் அப்படி. ஓகே. அடிபயாடிக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கேருந்து பாருங்கள். ஸோ இதான் வந்து அடிபயாடிக் ப்ராசஸ் எக்ஸ்போஸ் பண்ண கர்வ். ஸோ கொஞ்சம் மேலே பெருசாக வரும். ஓகே. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப என்னது அடிபயாடிக் ப்ராசஸ் தான் அதிகமான ஒர்க் டன் இருக்குது. ஓகேவா? ஸோ பிவி டயக்ராம் படி பார்க்குறப்ப அடிபயாடிக் ப்ராசஸ் தான் என்னது நம்ம அதிக அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கு செய்கிற மாதிரி இருக்குது. அப்படி பார்க்குறப்ப என்னது ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. ஓகே, ஃபோர்த் ப்ராப்ளம். இந்த ஃபோர்த் ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரேச்சர் இன்சைட் அ ரெஃப்ரிஜரேட்டர். ஸோ இன்சைட் ரெஃப்ரிஜரேட்டர் பொறுத்த வரைக்கும் அதான் நம்மளுக்கு என்னது கோல்டு ரிசர்வாயர் டெம்பரேச்சர் T2 ஸ்மால் T2 கொடுத்துருக்காங்க. அந்த ரூம் டெம்பரேச்சர் இஸ் T1 டிகிரி செல்சியஸ் அவனே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன கேட்குறாங்கன்னா அமௌண்ட் ஆஃப் ஹீட் டெலிவர்ட் டு த ரூம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது ஹாட் ரிசர்வாயர் டெம்பரேச்சர். ஏன்னா ரூமுக்கு டெலிவர் அது ஹாட் ரிசர்வாயர் தான் சொல்லணும். ஸோ அதோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சாரி த அமௌண்ட் ஆஃப் ஹீட் டெலிவர்ட் டு த ரூம் ஃபார் ஈச் ஜூல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்சியூம்டு. ஏன்னா நமக்கு என்னது ரெஃப்ரிஜரேட்டர் ரன் ஆகிறது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மூலமாக தான் ரன் ஆகுது. ஸோ அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மூலமாக தான் ஒர்க் இன்புட் நம்ம கொடுக்குறோம். அந்த ஒர்க் இன்புட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் டெலிவர் ஆகுது அதான் கேட்குறாங்க. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா வந்து Q1/W. ஓகே. ஸோ Q1 தானே ஹாட் ரிசர்வாயர் ஹீட். ஓகேங்களா? அந்த எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வெளியே டெலிவர் ஆகுது ஃபார் த ஒர்க் இன்புட் கிவன். இந்த ஒர்க் இன்புட் தான் என்னது இஸ் கிவன் பை த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அதனால இது கேட்குறான், இந்த ரேஷியோ நம்ம கேட்குறாங்க, இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் திஸ் டெம்பரேச்சர் டேர்ம்ஸில் போடணும். ஸோ நமக்கு சிஓபி என்ன தெரியும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ சிஓபி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு T2 டிவைடட் பை T1 மைனஸ் T2. ஸோ நமக்கு T2 வந்து ஸ்மாலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மால் T2 பை T1 மைனஸ் T2. ஸோ இதான் வந்து சிஓபி. ஓகே. ஸோ இது ஒரு ஃபார்முலா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிஓபி நம்ம வேறு எப்படி சொல்லலாம், Q2 டிவைட் பை W. இதான் ஜென்ரலாக ஃபார்முலா. ஹீட் அப்சர்வ்ட் பை ஒர்க் டன் அப்படிங்கிறது. இப்போ ஒர்க் டனுக்கு பார்த்தீங்கன்னா Q1 மைனஸ் Q2 ஃபார்முலாவா? ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னா வந்து Q2 இன் டேர்ம்ஸ் ஆஃப் W1 Q1 மாற்றி எழுதணும். அப்போ இதுலேருந்து Q2 எப்படி எழுதலாம்? ஸோ Q1 மைனஸ் W. ஓகே. ஸோ அதை இங்கே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். Q2க்கு பதிலாக Q1 மைனஸ் W இதை இங்கே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ Q1 minus W by W. So இது எப்படி வரும்? Q1 by W minus 1. So COP என்னது Q1 by W minus 1. அதை வந்து நம்ம என்ன பண்ணோம், இதோட நம்ம ஈக்குவேட் பண்ணோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இங்கே பாருங்கள், T2 by T1 minus T2 is equal to by W minus 1. ஓகே. ஸோ அதை நம்ம இந்த ஒன்னை வந்து இங்கிட்டு கொண்டு வந்துடுவோம். அப்போ என்ன வரும், T2 by T1 minus T2 plus 1 is equal to W. ஸோ LCM எடுத்தோன்னா என்ன வரும், ஸோ T2 plus T1 minus T2 divide by T1 minus T2 which is equal to Q1 by W. ஸோ T2 gets cancelled. ஸோ இது ரெண்டும் அடிபட்டுருமா? ஸோ ரிமைனிங் இருக்கிறது என்ன இருக்குது, ஸோ இங்கே பாருங்கள், ரிமைனிங் இருக்கிறது என்ன இருக்குது, T1 by T1 minus T2 which is equal to Q1 by W. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி இல்லை, ஆனால் பார்த்தீங்கன்னா இது நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் கெல்வினில் மாற்றி எழுதுவோம். மாற்றி எழுதுனா என்ன வரும், T1 ப்ளஸ் 273 எழுதலாம். அதே மாதிரி இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 273, இங்கே ப்ளஸ் 273 கூட ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். அதனால் கீழே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி பார்க்குறப்ப என்னது, T1 ப்ளஸ் 273 பை T1 மைனஸ் T2ங்கிறது கரெக்ட். அப்படி பார்க்குறப்ப எந்த ஆப்ஷன் பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸோ இந்த டி ஆப்ஷன் பாருங்கள், T1 ப்ளஸ் 273 பை T1 மைனஸ் T2. நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் இந்த மாதிரி கொடுப்பாங்க. நம்ம கொஞ்சம் யோசிச்சோன்னா கரெக்டாக இது மாதிரி ஆன்சர் நம்ம கொண்டு வந்துட முடியும். ஓகே. அப்போ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. ஓகே, the fifth problem. So இந்த fifth problemத்தில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், a Carnot engine having an efficiency of 1/10 as heat engine is used as a refrigerator. அந்த Carnot engine நம்ம ரெஃப்ரிஜரேட்டராக மாற்றி யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா என்ன பாருங்கள், அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், if the work done a system is, ஸோ ஒர்க் டன்ங்கிறது 10 joules அப்படி இருந்தால் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்சர்வ், ரெஃப்ரிஜரேட்டர் யூஸ் பண்ணால் என்னது நமக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி அப்சர்வ் அதான் வந்து நம்மளுக்கு இது கண்டுபிடிப்போம் நம்ம. ஓகேங்களா? ஸோ அட் லோவர் டெம்பரேச்சர், ஸோ ரெஃப்ரிஜரேட்டர் பொறுத்தவரைக்கும் லோ டெம்பரேச்சரில் தான் நம்ம ஹீட் அப்சர்வ் பண்ணும். அதோட வேல்யூ எவ்வளோங்கிறது கேட்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஹீட் இன்ஜினோட எஃபிஷியன்சி என்ன சொல்லுவோம், ஒர்க் டன் பை ஹீட் சப்ளைட் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். நம்ம அவன் தான் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, எஃபிஷியன்சி வந்து எனக்கு 1/10ன்னு. அதே மாதிரி ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் இஸ் 10 joules. அப்போ
Q1 என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ Q1 என்ன வரும் இந்த இடத்துல? Q1 is equal to 100 joules. ஸோ ஹீட் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் அது ஹீட் சப்ளைடு, இது ரெஃப்ரிஜரேட்டர் பொறுத்த வரைக்கும் இது ஹாட் ரிசர்வாயர் டெம்பரேச்சர் மாதிரி. ஆனால் நமக்கு என்ன வேணும்? amount of energy observed or heat energy observed from the reservoir at low temperature. அது என்னது? Q2 தான் கேட்குறாங்க. ஸோ Q2 எப்படி கண்டுபிடிக்கலாம்? எனக்கு W தெரியும், Q1 தெரியும். Q2 அழகாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ W is equal to Q1 minus Q2. ஸோ Q2 is equal to Q1 minus W, which is equal to 100 minus 10, which is equal to 90 joules. So Q2. So amount of energy absorbed வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னது? 90 joules. So option A is the right answer. Okay, the sixth problem. So இந்த ப்ராப்ளத்தில் பாருங்க, the efficiency of an ideal heat engine working between the freezing point and boiling point of water. So freezing point என்னது? 0 degree Celsius, boiling point என்னது? 100 degree Celsius. Okay, so இதோட efficiency என்னன்னு கேட்குறாங்க. இந்த ரெண்டு temperature differenceல ஒரு heat engine வேலை செஞ்சதுன்னா அதோட efficiency என்ன அப்படின்னு கேட்குறாங்க. So efficiency in terms of temperature என்னது? T1 minus T2 divided by T1 into 100. ஏன்னா in terms of percentageல போகிறோம் நம்ம. Okay, ஸோ நம்மளுக்கு என்னது? இதை வந்து நம்ம கெல்வினை கன்வெர்ட் பண்ணுங்க. இது கெல்வினை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா வரும், இட் இஸ் 273 கெல்வின். இதை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா வந்து இது 373 கெல்வின். ஓகே, அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா T1க்கு பதிலாக 373 minus 273 by 373 into 100. ஓகே, ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 100 by 3 into 100. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூ வில் பி கெட்டிங் 26.8%. ஸோ சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது? 26.8% வரும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ கொஸ்டின் பாருங்க. 7th கொஸ்டின் பாருங்க. இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் ஆஃப் அ கேஸ் ஃபில்ட் இன் அ கண்டெய்னர் would lead to, ஓகேவா? ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, ஒரு கேஸ் வந்து ஃபில்ட் இன் கண்டெய்னர், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்னென்ன 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டிக்ரீஸ் இன் இன்டர்மாலிகுலர் டிஸ்டன்ஸ், இன்க்ரீஸ் இன் இட்ஸ் மாஸ், இன்க்ரீஸ் இன் இஸ் கைனடிக் எனர்ஜி, டிக்ரீஸ் இன் இஸ் கைனடிக் எனர்ஜி. ஸோ நார்மலாகவே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மாலிகுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சுன்னா அதோட ரேண்டம்னஸ் அதிகமாகும், மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அப்போ என்ன சொல்லலாம்? அதோட இன்க்ரீஸ் இன் இட்ஸ் கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஸோ மாலிகுல்ஸ் என்னது? எனர்ஜி கெயின் ஆச்சுன்னா இது கைனடிக் எனர்ஜியோட மூவ் ஆகும். அப்போ இதான் வந்து சரியான ஆன்சர். ஓகே, ரைட். ஓகே, 8th கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா வந்து 2 cylinders having mass M1 and M2 of a gas. ஸோ 2 சிலிண்டர் இருக்குது, 2 சிலிண்டரில் கேஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 2 சிலிண்டர் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் அதோட மாஸ் வந்து M1, இதோட வந்து மாஸ் வந்து M2. சேம் கேஸ் தான், ஆனால் மாஸ் வேறு வேறு, M1 M2 அப்படிங்கிறது. அட் ப்ரெஷர்ஸ் P1 and P2. ஸோ இதோட ப்ரெஷர் P1, இதோட ப்ரெஷர் வந்து P2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தே ஆர் புட் இன் கம்யூனிகேஷன் டீச்சர். அப்படின்னா என்னது? ரெண்டுமே சேர்த்தாச்சு. இப்போ ரெண்டுமே வந்து ஒன்று அட்டாச் பண்ணிட்டோம்னா என்னன்னா அது எப்படி? வித் டெம்பரேச்சர் ரிமைனிங் கான்ஸ்டன்ட். எனக்கு டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டாக மெயின்டைன் ஆகிருக்கு. ஓகேவா? த காமன் ப்ரெஷர் ரீச் வில் பி. ஏன்னா ரெண்டு சேர்த்துட்டிங்கன்னா வந்து என்னது? ப்ரெஷர் எனக்கு வந்து காமன் ஆயிரும், ஒரே வேல்யூ ஆஃப் ப்ரெஷர் ஆயிரும். அந்த ஒரே வேல்யூ ஆஃப் ப்ரெஷரோட வேல்யூ அதோட வேல்யூ தான் என்னங்கிறது கொஸ்டினை கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து தனித்தனியாக எடுத்துக்குவோம். ஸோ என்ன பண்ணுறேன்னா வந்து நான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்ன தெரியும்? PV is equal to mu RT. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்னன்னா வந்து எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் மாஸில் கொடுத்துருக்காங்களா? இந்த மியூங்கிறது என்னது? நமக்கு என்ன தெரியும்? மியூங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ், தட் இஸ் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அதை வந்து எப்படி மாற்ற போகிறோன்னா மாஸ் பை மோலார் மாஸ். இந்த கேபிட்டல் எம்ங்கிறது என்னது? மோலார் மாஸ். ஸோ மாஸ் பை மோலார் மாஸ்ங்கிறது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஸோ M by M into RT அப்படின்னு நான் வந்து மாற்றிக்கிறேன். ஓகே, ஜென்ரலாக போட்டாச்சு. அப்போ இங்கே என்ன வரும்? இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள். ஸோ P1 V1 is equal to M1 by capital M into RT. ஓகே, ஏன் M காமனாக போடுங்க? ரெண்டுமே ஒரே கேஸ் அதனால. ஸோ இதே மாதிரி தான் இங்கேயும் வரும். ஸோ P2 V2 is equal to M2 by capital M into RT. ஓகே, ஸோ இதை நம்ம வச்சாச்சு. ஓகேவா? இப்போ ரெண்டுமே கம்பைன் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி என்ன ஆகும்? ப்ரெஷர் எனக்கு ஒரே வேல்யூ ஆயிரும். ஓகே, ஸோ இதே சேம் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனே அப்ளை பண்ணுவோம். பண்ண என்ன வரும்? விக்கு வந்து என்னன்னா V1 plus V2. ஏன்னா ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிட்டீங்க, அதனால வந்து 2 வால்யூம் வருமா? ஓகே, இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் வந்து 2 கம்பைன் பண்ணனால M1 plus M2 டிவைட் பை கேபிட்டல் M. ஏன்னா ஒரே கேஸ்னால மோலார் மாஸ் வந்து எனக்கு சேஞ்சஸ் இருக்காது, இன்டூ RT. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனில் இந்த V1க்கு பதிலாக நம்ம என்ன இந்த இது மாற்றி எழுதிக்கலாமா? ஸோ V1 is equal to M1 by capital M into P1 into RT.
அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து V2 is equal to M2 by capital M P2 into RT. ஓகே, ஸோ இந்த ரெண்டு வேல்யூமே இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ என்ன வரும்? ஸோ P into M1 by capital M P1 into RT plus M2 by capital M P2 into RT. ஓகே, ஸோ அந்த சைடு பாருங்க, which is equal to M1 plus M2 by capital M into RT. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த RT by Mங்கிறது காமனாக தெரியுது. ஸோ பாருங்க, ஸோ M1 by P1 plus M2 by P2 இது பார்த்தீங்கன்னா RT by M. ஏன் T வந்து அப்படியே வச்சிருக்கேன்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், ரிமைனிங் கான்ஸ்டன்ட் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ என்னதான் வந்து நீங்கள் கண்டிஷன் மாற்றலாம், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டாக இருக்குது. ஓகே, அதனால அதை படிச்சிருக்கோம். இஸ் ஈக்குவல் டு M1 plus M2 by capital M into RT. ஓகே, ஸோ இங்கே எழுதிக்கிறேன். ஸோ ரெண்டு சைடும் பாருங்கள், எனக்கு வந்து இது ரெண்டுமே கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிறத நம்ம தனியாக எழுதிக்குவோம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே மாற்றி எழுதிக்கிறேன். ஸோ P2 which is equal to M1 plus M2. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா LCM எடுத்துரும். LCM எடுத்தால் என்ன வரும்? P1 P2. ஸோ P2 M1 plus P1 M2 which is equal to M1 plus M2. ஓகே, ஸோ நமக்கு வந்து என்ன வேணும்? Pயோட வேல்யூ தான் வேணும். ஸோ இந்த காமன் ப்ரெஷரோட வேல்யூ தான் வேணும். ஸோ காமன் ப்ரெஷர் வேல்யூ என்னது? இது அங்கிட்டு கொண்டு போயிட்டீங்கன்னா ஸோ P1 P2 M1 plus M2 ஸோ இதாங்க டிவைட் பை P2 M1 plus P1 M2. ஸோ இதான் வந்து எனக்கு என்னது? ஃபைனல் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் எந்த ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் D, P1 P2 M1 plus M2 by P2 M1 plus P1 M2. So option D is the right answer. Okay. The ninth problem. So இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா வந்து Carnot engine. So Carnot engine பற்றி ப்ராப்ளம் வந்து operates with source at 127 degree Celsius and sink at. So sourceனா வந்து அது ஹாட் ரிசர்வாயர் ஆகும், அதே மாதிரி ஹீட் இன்புட் ஆகும், அதே மாதிரி சிங்க்குங்கிறது கோல்ட் ரிசர்வாயர் ஆகும். ஓகே, ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது ஹாட் ரிசர்வாயர் டெம்பரேச்சர், இது கோல்ட் ரிசர்வாயர். ஸோ இது வந்து ஹீட் சப்ளைடு, இது ஹீட் ரிஜெக்டட். அதான் வந்து சோர்ஸ் அண்ட் சிங்க். சோர்ஸ்னால் ஹீட் சப்ளை உள்ள ரீஜன், சிங்க்குங்கிறது ஹீட் ரிஜெக்டட் உள்ள ரீஜன். ஸோ அப்போ எடுத்தோன்னா வந்து இங்கே பாருங்கள், ஸோ T1ங்கிறது எனக்கு 127 டிகிரி செல்சியஸ். ஸோ இதை கெல்வினை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 127 + 273 7 + 273 எனக்கு 400 கெல்வின் வரும். அதே மாதிரி T2 பார்த்தீங்கன்னா வந்து 27 டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு 27 + 273 இஸ் ஈக்குவல் டு 300 கெல்வின். ஸோ எஃபிஷியன்சி என்ன ஃபார்முலா? ஸோ 1 - T2 by T1. எதுக்கு? கார்னாட் இன்ஜினுக்கு. ஓகேவா? ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும்? ஸோ 1 - 300 by 400 இஸ் ஈக்குவல் டு 1 - 3/4 which is equal to 1/4. எஃபிஷியன்சி எனக்கு 1/4 கிடச்சிருச்சு. ஓகேவா? நம்ம என்ன கேட்குறாங்க? ஒர்க் டன் கேட்குறாங்க. ஸோ எஃபிஷியன்சிக்கு என்ன ஃபார்முலா? ஸோ ஒர்க் டன் பை ஹீட் சப்ளைடு, இதான் ஒர்க் டன் பை ஹீட் சப்ளைடு, இதான் ஃபார்முலா. ஸோ எஃபிஷியன்சி 1/4, ஒர்க் டன் கேட்குறாங்க, ஹீட் சப்ளைடு அவனே கொடுக்குறாங்க 40 கிலோ ஜூல்ஸ்னு. ஸோ ஃப்ரம் திஸ் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 40/4 10 கிலோ ஜூல்ஸ். ஓகே, ஓ சாரி, ஆப்ஷன்ஸ் எழுதவே இல்லையா? ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து we have இதான் வந்து 30 கிலோ ஜூல்ஸ், அதே மாதிரி we have 4 கிலோ ஜூல்ஸ், then we have 10 கிலோ ஜூல்ஸ் and D we have 1 கிலோ ஜூல்ஸ். ஸோ இது பார்க்குறப்ப என்னது? ஆப்ஷன் C is the right answer. ஓகே, ஸோ ஜென்ரல் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 cylinders A and B fitted with pistons. ஓகே, ஸோ 2 சிலிண்டர் கொடுத்துருக்காங்க fitted with pistons. ஸோ 2 சிலிண்டர் இருக்குது, இந்த மாதிரி 2 சிலிண்டர்லுமே வந்து பிஸ்டன் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஒன்று வந்து ஏன்னு வச்சுக்கிறோம், அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி தான் பிஸ்டன் கனெக்ட் ஆகிருக்கு, அதே மாதிரி இது வந்து அது பின்னு வச்சுக்கிறோம். ஸோ அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டைஅட்டாமிக் கேஸ், ஐடியல் டைஅட்டாமிக் கேஸ். ஸோ இங்கே வந்து கேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கேஸ் வந்து டைஅட்டாமிக் கேஸ் ரெண்டுமே ஈக்குவல் தான், இங்கே என்ன இருக்கோ அதே தான் அங்கேயும் இருக்குது.
ஆனால் என்ன பண்ணுறாங்க, இந்த பிஸ்டன் ஆஃப் ஏ இஸ் ஃப்ரீ டு மூவ் ஆன். இந்த பிஸ்டன் வந்து என்னால் ஈஸியாக ஃப்ரீயாக மூவ் ஆகுன்றாங்க. while that of B is held fixed. B வந்து held fixed அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ அதே மாதிரி ரெண்டு கேஸுக்கும் என்ன சொல்கிறாங்க, சேம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இஸ் given to the gas in each cylinder. இப்போ ரெண்டு சிலிண்டருக்கும் சேம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் கொடுத்தால் இந்த அதே மாதிரி அதான் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. if the rise in temperature of the gas in A is 30 Kelvin. இப்போ இதில் ரைஸ் ஆகிற டெம்பரேச்சர் 30 கெல்வின் அப்படின்னா இதில் வந்து எனக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேவா, இதாக கொடுத்துருக்கிற கண்டிஷன் கேட்குற விஷயமும் இதுதான். ஓகே, ஸோ இந்த கேஸ் ஏவை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா piston is free to move அப்படிங்கிறப்ப வந்து என்ன எடுத்துக்கலாம்னா ஹீட் சப்ளைட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஏன்னா வந்து இந்த கேஸ் ஃப்ரீயாக மூவ் ஆனால ஒர்க் டன் நடக்கிறோம். ஓகேவா, ஸோ வால்யூம் சேஞ்ச் இருக்கும். ஸோ என்ன சொல்லலாம் வந்து, ஸோ Q இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏயை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லலாம் வந்து மியூ சிபி, ஏன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னால மியூ சிபி டெல்டா டி ஆஃப் ஏ. இதே வந்து பி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லலாம்னா வந்து எனக்கு இது நகரவே இல்லை, பிஸ்டன் இஸ் ஃபிக்ஸ்டு அப்படிங்கிறாங்க. அப்போ இங்கே ஹீட் சப்ளைட் வந்து என்னது வித் கான்ஸ்டன்ட் வால்யூம் தான் சொல்லுவோம். அப்போ மியூ சிவி டெல்டா டிபி ஒன்லி தேர் இஸ் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. அப்போ ஹீட் கண்டென்ட் ரெஸ்பெக்ட் டு இன்டர்னல் எனர்ஜி பொறுத்தவரைக்கும் மியூ சிவி டெல்டா டிபி. ஆனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் அப்படிங்கிறத சொல்லிட்டான். QA ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஹீட் தான் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாமா, இங்கே பாருங்க, மியூ சிபி டெல்டா டிஏ இஸ் ஈக்குவல் டு மியூ சிவி டெல்டா டிவி. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் பொறுத்தவரைக்கும் ஈக்குவல் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ சிபி இந்த சிவி எங்களுக்கு கொண்டு வந்துடுறேன். ஓகே, டெல்டா டிஏ இஸ் ஈக்குவல் டு டெல்டா டிபி. இப்போ சிபி பை சிவி வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா சிபி பை சிவி இஸ் ஈக்குவல் டு காமா. இப்போ இந்த காமாவோட வேல்யூ என்னது, டை அட்டாமிக் கேஸுக்கு காமாவோட வேல்யூ வந்து எனக்கு 1.4. ஓகே, அதை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே என்ன வரும் 1.4 இன்ட்டு டெல்டா டிஏ வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க எவ்வளோ 30 கெல்வின். ஸோ 30 இஸ் ஈக்குவல் டு டெல்டா டிபி. அப்போ இதோட வேல்யூ என்ன வரும், எனக்கு மல்டிப்ளை பண்ணினா எனக்கு 42 கெல்வின். ஸோ 42 கெல்வின் தான் எனக்கு ரைட் ஆன்சர். ஓகே ஓகே, 11th ப்ராப்ளம் பாருங்க. 11th ப்ராப்ளத்தை பற்றி பார்த்தீங்கன்னா வந்து ஹவுஸ் ரெஃப்ரிஜரேட்டர் திஸ் டோர் ஓப்பன். நல்லா பாருங்க, வீட்டில் இருக்கிற ரெஃப்ரிஜரேட்டர் டோர் ஓப்பனாக இருக்குது, ஸ்விட்ச் ஆன் நானும் ஓடிட்டு இருக்கு. என்னன்னா ஒரு க்ளோஸ்டு ரூமில். ஓகேவா, நான் ஓப்பன் கிடையாது, நல்லா ஒரு க்ளோஸ்டு ரூமில். அந்த ஏர் இந்த ரூம் இஸ், இப்போ அந்த ரூமில் இருக்கிற ஏர் வந்து கூல் ஆகுமா இல்லை ஹீட் ஆகுமா, அதான் நம்மளுக்கு ஜென்ரலாக ஒரு விஷயம். ஸோ அவனே கொடுத்துருக்கான், கூல்டு ரிமைன்ஸ் த சேம் டெம்பரேச்சர், ஹீட்டட் அதே மாதிரி ஹீட்டடாக கூல் டிபெண்டிங் ஆன் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெஃப்ரிஜரேட்டர் பொறுத்தவரைக்கும் என்ன வந்து எந்த ஆப்ஜெக்ட் உள்ளே வைக்கிறோமோ அதில் ஹீட் அப்சர்வ் பண்ணி எனக்கு வெளியே ரிலீஸ் பண்ணோம். வெளியே ரிலீஸ் பண்ணுற ஹீட் வந்து ஹாட் ரிசர்வாயர், அதோட டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ரூம் டோர் வந்து ஓப்பனாக இருக்குது அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா வந்து இன்புட்டே அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் ஆயிரும். ஓகே, டைம் போக போக என்னன்னா இன்புட்டே எனக்கு அட்மாஸ்பியரிக் அந்த டெம்பரேச்சர் இருக்குல்ல அதுவே எனக்கு இன்புட்டாக எடுத்துக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி என்னது ரெஃப்ரிஜரேட்டர் இருந்து வெளியே ரிலீஸ் பண்ணுற டெம்பரேச்சர், தட் இஸ் ஹாட் ரிசர்வாயர், அதாவது ரூமுக்கு ரிலீஸ் பண்ண டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அதிகரிச்சுட்டே தான் போகும், டெம்பரேச்சர் அதிகமாக தான் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ரூம் வந்து ஹீட் ஆக தான் ஆரம்பிக்கும். ஓகேவா, நம்ம என்னது ரெஃப்ரிஜரேட்டர் ஏசி மாதிரி நம்ம என்னது திறந்து வச்சுன்னா சில்லுன்னு இருக்குன்னு கிடையாது, கண்டிப்பாக என்னது ஹீட் தான் அதிகமாகும். ஏன்னா வந்து என்னது இதான் ரெஃப்ரிஜரேட்டரோட பிரின்சிபல். ஓகேவா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் உங்களுக்கு heated, right? So அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க, a heat engine receives heat at the rate of 2500 kilojoules per minute. Okay, so receives heat, so heat பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2500 kilojoules per minute heat engine பொறுத்த வரைக்கும். outputனா work done, so work done பொறுத்த வரைக்கும் என்னது 12.4 kilowatt watt. Okay, thermal efficiency என்ன ஃபார்முலா, so work done by heat supplied, so work done என்னது நம்மளுக்கு 12.4 kilowatt divide by இது வந்து இந்த கிலோ ஜூல்ஸ் பர் மினிட் இருக்கு, நம்ம என்னது ஜூல்ஸ் பர் செகண்ட் தான் வாட். ஓகேவா, ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஜூல்ஸ் பர் செகண்டுக்கு நம்ம இதை கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, ஏன்னா இங்கே வந்து 12.4 கிலோ வாட்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அப்போ என்ன எழுதலாம் 2500 by 60, ஏன்னா மினிட்ஸ் செகண்ட்ஸை மாற்றணும். பண்ணிங்கன்னா என்னது கிலோ ஜூல்ஸ் பர் செகண்ட் மேலே வாட்டுன்னு மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ பை 2500 இந்த 60யை மேலே கொண்டு போயிடும், ஸோ இன்டூ 60. ஓகே, ஸோ இந்த நம்ம அடித்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 0.29 வரும். ஓகே, ஸோ இந்த 0.29 இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் மாற்றிங்கன்னா என்னது, ஸோ இது வந்து நியர்பை 0.3 மாதிரியா, இன்டூ 100 பண்ணிங்கன்னா என்னது உங்களுக்கு 30% தான் ரைட் ஆன்சர். ஓகே, 13th ப்ராப்ளம் பாருங்க, ரெஃப்ரிஜரேட்டர் ரிமூவ்ஸ் 50 kilowatt from a heat sink. ஸோ
ஸோ லோ ரிசர்வாயர் தான் சிங்க்னு நம்ம சொல்லுவோம். நம்ம லோ ரிசர்வாயர்லேருந்து என்னது நமக்கு ரெஃப்ரிஜரேட்டர் பொறுத்தவரைக்கும் ஹீட் ரிமூவ் பண்ணுமா எவ்வளோ 50 கிலோவாட். ஸோ த டெம்பரேச்சர் ஆஃப் த ஹீட் சிங்க் இஸ் 250 கெல்வின். ஸோ டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, அந்த டெம்பரேச்சர் ஆஃப் த ஹீட் ரிசர்வாயர். ஸோ வந்து சிங்க்குங்கிறது லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர், அதான் கோல்டு ரிசர்வாயர் 250 கெல்வின். ஹாட் ரிசர்வாயரோட டெம்பரேச்சர் 300 கெல்வின் அவனே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா T2 எனக்கு கொடுத்துட்டாங்க, இது வந்து எனக்கு T1 எனக்கு கொடுத்துட்டாங்க. பவர் ரெக்வயர்ட் ஆஃப் த இன்ஜின் இஸ் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னா ரெஃப்ரிஜரேட்டர்னால வந்து COP ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஸோ COP ஃபார்முலா என்னது T2 by T1 minus T2. ஸோ எல்லாமே கெல்வின்லேயே இருக்குது. ஸோ டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 250 டிவைட் பை 300 மைனஸ் 250. ஸோ 250 by 5. ஸோ எனக்கு என்னது பை 50 எனக்கு 5. ஸோ COP வந்து எனக்கு 5 தெரிஞ்சிருச்சு. ஓகேவா. ஸோ COP பொறுத்துக்கு என்ன ஃபார்முலா அடுத்து, ஸோ ஹீட் அப்சர்வ்ட் பை ஒர்க் டன். எனக்கு வந்து அந்த ஒர்க் டன்ல இருந்தால் எனக்கு பவர் கிடைக்க போகுது. ஏன்னா எனக்கு வந்து QA எனக்கு என்னது இன் டர்ம்ஸ் ஆஃப் 50லே கொடுத்துட்டாங்க. ஸோ ஃப்ரம் திஸ் COP வேல்யூ என்ன தெரியும் எனக்கு, ஸோ 5 இஸ் ஈக்குவல் டு Q வந்து எனக்கு 50 கிலோவாட் பை எனக்கு பவர் ரெக்வயர்டு W. ஸோ W இங்கே என்ன வரும் எனக்கு 50 by 5 10 கிலோவாட். ஸோ எல்லாமே கிலோவாட்டில் தான் இருக்குது. ஸோ டேரெக்டாக கிலோவாட்லேயே போட்டலாம். ஸோ கிலோவாட்னா பவர் தானே, டேரெக்டாக எனக்கு வந்துச்சு. ஸோ 10 கிலோவாட் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. வி ஹேவ் ஒன் ஹீட் இன்ஜின், நல்லா கவனிங்க, ஆப்ரேட்ஸ் பிட்வீன் 2 டெம்பரேச்சர்ஸ் 1000 கெல்வின் அண்ட் T2 கெல்வின். ஓகே, ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். அதே மாதிரி ஸோ ஒன் ஹீட் இன்ஜின் பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா T1ங்கிறது எனக்கு 1000 கெல்வின். ஓகேவா. அதே மாதிரி T2ங்கிறது எனக்கு T2 கெல்வினே கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது கண்டிஷனில் பாருங்க, அதே மாதிரி இன்னொரு இன்ஜின் அந்த ரிவர்சிபிள் ஹீட் இன்ஜின் ஆப்ரேட்ஸ் பிட்வீன் T2K and 400K. ஸோ இங்கே எனக்கு T1ங்கிறது என்னது T2 கெல்வின்னு, அதே மாதிரி T2 எனக்கு என்னது 400 கெல்வின்னு. ஓகே, இது வந்து தெளிவாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, T1 T2 கெல்வின், அதே மாதிரி T2 வந்து எனக்கு 400 கெல்வின். ஓகேவா. இஃப் போத் த இன்ஜின்ஸ் ஹேவ் சேம் ஹீட் இன்புட் அண்ட் அவுட்புட், அப்படின்னு என்ன அர்த்தம், ரெண்டுத்துக்குமே எனக்கு சேம் எஃபிஷியன்சின்னு அர்த்தம். ஓகேவா. அப்போ அதை வச்சு இருந்தால் என்னது வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் T2 அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ ரெண்டுத்துக்கு சேம் எஃபிஷியன்சி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா என்னது, ஸோ எஃபிஷியன்சியாக ஃபஸ்ட் இன்ஜின் என்னது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சரில் போட்டோன்னா T1 minus T2. ஸோ ஜென்ரல் ஃபார்முலா போடுறேன், T1 minus T2 by T1. இதை நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணோன்னா ஸோ 1000 minus T2 divided by 1000. இது ரெண்டாவதுக்கு வரும். ஸோ ரெண்டாவதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும், we have ஸோ இதே சேம் ஃபார்முலா T1 minus T2 by T1. ஸோ இங்கே எனக்கு T1 என்னது எனக்கு T2. ஓகே, ஸோ மைனஸ் ஆஃப் 400 T2 இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க 400. ஸோ டிவைட் பை அகெயின் T2. ஸோ ரெண்டுத்தோட எஃபிஷியன்சியுமே என்னது சேம்னு சொல்லிட்டான். ரெண்டுத்தோட எஃபிஷியன்சியுமே எனக்கு சேம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே சால்வ் பண்ணுறேன் நான். ஸோ இதை ஈக்குவேட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ 1000 minus T2 by 1000 is equal to T2 minus 400 by T2. ஓகே, ஸோ அப்போ நம்ம இந்த T2 இங்கே மல்டிப்ளை பண்ணி இங்கே மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஸோ 1000 T2 minus T2 square is equal to 1000 T2 minus 4 1 2 3 4 5. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். ஸோ T2 ஸ்கொயர் இது. ஸோ T2 ஸ்கொயர் will be equal to this value. ஓகே, அப்போ T2 is equal to என்ன வரும், which implies T2 is equal to square root of 1 2 3 4 5. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் திஸ் வேல்யூ போட்டிங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னது ஆப்ஷன் B will be your right answer. That is 632.5 வரும் உங்களுக்கு. ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 632.5 கெல்வின். அதான் வந்து இதுக்கான ரைட் ஆன்சர். ஓகே, ரைட். ஓகே, 15th and 16th ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்கள், which are the following statements considering entropy are correct. ஸோ என்ட்ரோபி பற்றி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும், அதை வச்சு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து கரெக்ட் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், entropy is conserved in all reversible process. எஸ், ரிவர்சிபிள் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு சேஞ்ச் இன் என்ட்ரோபி 0 அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா. ஸோ தியரிட்டிக்கல் பார்ட்டை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ அப்படிங்கிறப்ப எனக்கு entropy is conserved. Entropy of a substance is least in solid phase. ஆமாம், சாலிட் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த randomness of molecules கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் when compared to liquids and gases. அதனால் வந்து என்னது entropy of a substance is least in solid phase. கரெக்ட் தான்.
entropy of a solid solution is not zero at absolute zero temperature. Yes, ஏன்னா வந்து third law படி perfect crystalline solids பொறுத்த வரைக்கும் அது zero at absolute temperature. ஆனால் வந்து ஜென்ரலாக சாலிட் சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் ஜீரோ இருக்காது, கண்டிப்பாக ஜீரோக்கு மேலே தான் இருக்கும் என்ட்ரோபி வேல்யூ, அதுதாங்க சொல்லுவாங்க. அப்போ கண்டிப்பாக வந்து 3 கரெக்ட். அப்படிங்கிறப்ப ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். 15th. அடுத்து 16th கொஸ்டின் பாருங்க. when 1 kg of ice at 0 degree Celsius melts to water at 0 degree Celsius. So ice வந்து வாட்டருக்கு மெல்ட் ஆகுது 0 degree Celsiusல. the resulting change in its entropy taking latent heat of ice to be 80 calories per gram degree Celsius. என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், இங்கே எழுதுறேன். சேஞ்ச் இன் என்ட்ரோபி இஸ் ஈக்குவல் டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர். ஓகேங்களா? அப்சல்யூட் டெம்பரேச்சர். ஏன்னா வந்து டெம்பரேச்சர் இங்கே மாறவே இல்லை பாருங்க. அப்படிங்கிறப்ப இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும் நம்ம. ஓகே, ஸோ இப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு என்ன ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டெல்டா கியூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாஸ் இன்டூ லேட்டன் ஹீட். அதான் நமக்கு இங்கே கொடுத்துருக்கு. லேட்டன் ஹீட் கொடுத்துட்டாங்கன்னா மாஸ் எவ்வளோ 1 kg கொடுத்துருக்காங்க. இங்கே லேட்டன் ஹீட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிராமில் இருக்குது. அப்போ கிராமை கன்வெர்ட் பண்ணணும் நீங்கள். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மாஸ் 1 kg ஸோ 1000 மட்டும் கிராம் ஆயிடும் இன்டூ லேட்டன் ஹீட் வந்து 80. ஸோ 1000 × 80 டிவைட் பை டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்களா. கெல்வினை மாற்றணும்னா 273 கெல்வின். ஏன்னா ஆப்ஷன்ஸ் எல்லாமே கெல்வினில் இருக்குது. 273 கெல்வின். ஸோ இந்த கேல்குலேஷன் நீங்கள் போட்டிங்கன்னா யூ பி கெட்டிங் 293 calories per Kelvin. ஓகே, இது வந்து இந்த யூனிட் வந்து கிராம்ஸா, இது வந்து கேலரிஸ் பர் கிராம் டிகிரி செல்சியஸ். ஸோ பர் டிகிரி செல்சியஸ்லாம் வந்து நமக்கு அது முன்ன பிரச்சனை இல்லை, கெல்வினை மாற்றிக்கலாம். ஸோ 293 calories per Kelvin. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, 17th ப்ராப்ளம் இதை பாருங்க. ஸோ Carnot engine whose low temperature reservoir is at 7 degrees Celsius. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர்னாவே தெரியும். T2 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 7 டிகிரி செல்சியஸ் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா as efficiency 50%. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷனில் வந்து எஃபிஷியன்சி வந்து 50% அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ எஃபிஷியன்சி பொறுத்துக்கு in terms of temperature எழுதிடுவோம் நம்ம. T2 by T1 minus T2. சாரி, T1 மாற்றி போகிறேன் இன்ஜினுக்கா. அப்படிங்கிறப்ப என்ன வரும், T1 minus T2 by T1. ஓகே, ஸோ அப்போ T1 minus ஸோ 7 டிகிரி செல்சியஸ் இருக்கா, அதை நம்ம கெல்வினை மாற்றணும்னு எவ்வளோ வரும், is equal to 7 plus 273 280 Kelvin. So Kelvin by T1 efficiency 50%, அப்போ 0.5. ஸோ அப்போ 0.5 T1 is equal to T1 minus 280 Kelvin. இதுலேருந்து என்னது, T1 is equal to ஓகே, ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து 560 Kelvin. ஸோ இந்த வேல்யூ வந்து எனக்கு 560 Kelvin. ஸோ தெரியுதுன்னு பார்த்துக்கிறேன். எஸ், ஸோ இட் இஸ் 560 Kelvin அப்படிங்கிறது வந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ எஃபிஷியன்சி 50% இருந்தப்போ ஓகே எனக்கு வந்து ஹை டெம்பரேச்சர், தட் இஸ் ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயரோட வேல்யூ வந்து 560 Kelvin. பட் அவன் என்ன பண்ணுறாங்க, இட் இஸ் டிசைர் டு இன்க்ரீஸ் எஃபிஷியன்சி பை 70% இன்க்ரீஸ் பண்ணுறேன் நான் இந்த கண்டிஷனில் பாருங்கள். எப்படி, அதான் சொல்கிறேன் பாருங்க, பை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால how many degrees should the temperature of the high temperature reservoir be increased. ஓகேவா? இதை நம்ம டச் பண்ணக்கூடாது, அது அப்படியே தான் இருக்கணும். T1 எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணால் எனக்கு இந்த எஃபிஷியன்சி வரும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், ஸோ நார்மல் எஃபிஷியன்சி எப்படி எழுதிக்கும், அதை T1 டேஷ்னு வச்சுக்கிறேன். ஸோ T2 அதே தான், ஸோ 280 தான் பை T1 டேஷ். இங்கே எஃபிஷியன்சி என்னது 70%. ஸோ 0.7 is equal to T1 dash minus 280 by T1 dash. So 0.7 T1 dash is equal to T1 dash minus 280. Okay, so வந்து பார்த்தீங்கன்னா 280 will be equal to, so the divide பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னது, you will be getting T1 dash is equal to 933 Kelvin. ஸோ உங்களுக்கு 933 Kelvin வரும் இந்த வேல்யூ நீங்கள் போட்டிங்க, கேல்குலேஷன் போட்டிங்கன்னா. ஸோ அப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ஸோ பாருங்கள் இந்த எஃபிஷியன்சிக்கு இது T1 வந்து இதுக்கு வந்து 560, இதுக்கு வந்து 933. ஓகேவா? நம்மளுக்கு எவ்வளோ கேட்குறாங்க, ஹவு மச் டிகிரி ரைஸ்ட் அப்படிங்கிறத கேட்குறாங்க. அப்போ 933 minus 560. ஸோ இதை போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்னா 373 Kelvin. 373 Kelvin. Option C is the right answer. Okay. In problem, the last problem in this video. So பாருங்க, கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கோல்டு ஸ்டோரேஜ், ஒரு வந்து கோல்டு ஸ்டோரேஜ் இடத்துல பார்த்தீங்கன்னா ஐஸ் இருக்குது. ஐஸ் வந்து மெல்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்க, at the rate of 2 kg/h. ஒரு மணி நேரத்துக்கு 2 kg ஐஸ் எனக்கு மெல்ட் ஆகிட்டு இருக்கு. when the external temperature is 20 degrees Celsius. அதான் அதோட சரௌண்டிங் டெம்பரேச்சர் இருக்குல்ல, எங்கே இருக்கோ அதோட இது பார்த்தீங்கன்னா 20 degrees Celsius எக்ஸ்டர்னல், நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா?
ஃபைண்ட் த மினிமம் பவர் அவுட்புட் ஆஃப் த மோட்டர் யூஸ்டு. ஓகேவா? ஸோ நம்ம ஒரு மோட்டர் யூஸ் பண்ண போகிறோம், அதோட பவர் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. எதுக்குன்னா டு டிரைவ் த ரெஃப்ரிஜிரேட்டர். எதுக்கு அந்த ரெஃப்ரிஜிரேட்டரு? விச் ஜஸ்ட் ப்ரிவென்ட்ஸ் ஐஸ் ஃப்ரம் மெல்ட்டிங். சரி, இப்போ வந்து ஐஸ் மெல்ட் ஆகிட்டு இருக்குல்ல, இப்போ அந்த மெல்ட்டிங்கை ஸ்டாப் பண்ணணும், அதுக்கு ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் வைக்கணும். அந்த ரெஃப்ரிஜிரேட்டருக்கு எவ்வளோ பவர் இருக்கணும், அதுதான் அந்த கொஸ்டினில் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ மீதான் தெரியும், ஆல்டர்னேட் ஃபியூஷன் ஆஃப் ஐஸ் எனக்கு எவ்வளோன்னு தெரியும். ஓகே, ஸோ இப்போ அதுக்கு மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ் ஆஃப் ஐஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2 kg/hன்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கிராம்ஸ்க்கு மாற்றணும். நம்ம அப்போ கிராம் பர் செகண்டுக்கு மாற்றணும். 2 × 1000/3600 பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 × 4 அடிச்சோன்னா 250/900. So it will be equal to 5/9 gram per second. ஓகே, சரி, ஓகே. இப்போ எனக்கு மாஸ் வந்து 5/9 gram per second வந்துருச்சு. இப்போ Q ஹீட் சப்ளைடு எவ்வளோ வந்துருக்கணும், ஆர் ஹீட் அப்சர்வ்டு எவ்வளோ வந்துருக்குன்னா மாஸ் இன்டூ லேட்டன்ட் ஹீட், அதானே? ஸோ மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5/9 இன்டூ லேட்டன்ட் ஹீட் எவ்வளோ? 80. ஓகே, ஸோ எனக்கு எவ்வளோ வரும்? 400/9. ஸோ 400/9 வரும். ஸோ அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா எனக்கு 44.4 சம்திங் வரும். தட் இஸ் எவ்வளோ கேலரிஸ் பர் செகண்ட். ஓகே, ஸோ எனக்கு ஆனால் Q வந்து நம்ம கேலரிஸை சப்ஸ்டிட் பண்ண முடியாது. என்ன பண்ணணும்? நம்ம அதை ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணால் 44.5 கேலரிஸை வந்து இன்டூ 4.184, அதான் வந்து கேலரி ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வேல்யூ. ஸோ இதை போட்டோன்னா என்ன ஆயிரும்? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 185.9 ஜூல்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு வந்துடும். இஸ் ஈக்குவல் டு என்னது? 186 ஜூல்ஸ் பர் செகண்ட். ஸோ ஹீட் சப்ளைடு வந்து எனக்கு ஹீட் அப்சர்வ் வந்து 186 ஜூல்ஸ் பர் செகண்ட். இவ்வளோ ஹீட் எடுத்தால் தான் என்னது எனக்கு வந்து ஐஸை மெல்ட் ஆகாமல் காப்பாற்ற முடியும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்னது நமக்கு அதுக்கு பவர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தேவை என்னது? COP. ஸோ COP ஃபார்முலா தான் என்னது? COP இஸ் ஈக்குவல் டு ஹீட் அப்சர்வ் ஒர்க் டன். ஸோ COP எவ்வளோ எனக்கு? COP வந்து டெம்பரேச்சர் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்களா? ஓகே, ஸோ எக்ஸ்டர்னல் 20, ஐஸ் வந்து 0 டிகிரி செல்சியஸ். ஸோ அப்படின்னு பார்க்குறப்ப தட் இஸ் 0னா 273 டிவைட் பை 20. ஸோ 293 minus 273 is equal to 273/20. So COP 273/20. So temperature value இல்லை. ஓகேவா? இது will be equal to Q2/W. ஓகே, ஸோ நம்ம இதை அப்படியே என்னது ஈக்குவல் பண்ணுவோம் நம்ம. ஸோ 273/20 is equal to Q2 நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 186 divided by W. So W will be equal to, ஸோ இந்த கேல்குலேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து என்னது? சரி, ஜூல்ஸ் பர் செகண்டில் இருக்குது. ஓகே, இந்த கேல்குலேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து will be 13.6 ஜூல்ஸ் பர் செகண்ட். ஜூல்ஸ் பர் செகண்ட் தான் வாட்ஸ் எனக்கு, which is equal to 13.6 watts. That is work done. ஒர்க் டன்னா பவர், அதான் சொல்கிறேன் நமக்கு பவர்னா வாட்ஸில் வரும் நம்மளுக்கு. ஸோ பவர் ரெக்வயர்டு வந்து எவ்வளோ? ஓகே, ஸோ இவ்வளோ பவர் கொடுத்தா இவ்வளோ வேலை செய்யும். அதான் வந்து இது ரெக்வயர்டு, இது வந்து யூஸ் பண்ணது. ஸோ ரெக்வயர்டை பொறுத்துக்கு வாட்டில் சொல்லுவோம், அதை நம்ம வந்து ஜூல்ஸில் சொல்லுவோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, ஓகே, ஸோ பவர் ரெக்வயர்ட் வேல்யூ வந்து 13.6 வாட்ஸ். ஸோ 18 ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கூகுள் ஃபார்ம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ப்ராக்டிஸ்க்காக. ஓகே, தேங்க்யூ.